எம்பெருமானார் திருவடிகளே சரணம். இப்படியாக அந்த காட்டு ஆள் மாமிசத்தை தூக்கிட்டு வருவான்னு நினைச்சாக்கா அந்த வேடு வச்சு கேட்கறான், நீங்க என்ன கொண்டு வந்தீங்க? காய்கிழங்கு தான் கொண்டு வந்தேன்னா. என்னது காய்கிழங்கு கொண்டு வந்தேன்னு அதிசயமா இருக்கே, நீங்க வேற எதுவும் வேட்டையாடி கொண்டு வரலையானா? என்ன சொன்னா, மான், ஒரு தாய் மான் ஓடித்து கூடவே 4-5 மான் குட்டியும் ஓடித்து ஈவு இறக்கம் இல்லாத எப்பயுமே வில்லம் படுத்து அடிச்சுடுவான். தாய்மான் அடிக்கலாம் தான் போன இந்த குட்டிகள்லாம் பின்னாடியே ஓடி ஓடி வருது. அந்த தாய்மான் செத்து போயிடுத்தானா குட்டிகளுக்கெல்லாம் அம்மா இல்லாத போயிடுமே, ஆதரவு இல்லாத போயிடுமேன்னு திடீர்னு தோணித்து. இந்த மாதிரி ஒரு நாளும் அவனுக்கு தோணாது, திடீர்னு இன்னைக்கு தோணிருக்கு. ஒரு காலம் அந்த குட்டிகள் 4-5 இருக்க அதுல ஒன்று அடிச்சு விடுவோம் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சா, 4 குட்டி இருந்தாலும் அதுல ஒரு குட்டி போயிடுச்சுன்னா தாய்க்கு இழப்புதுன்னு இந்த பாசத்தால தாய் மான் என்ன பண்ணுதுன்னா கிட்ட போய் முந்து பார்த்துட்டு ஓடி வந்துட்டு அவன் அடிச்சிருவான் அப்படின்னு ஏதோ அது பாஷையில பேசிக்கிறது, கூப்பிடுறது. இந்த குட்டியும் பயந்தடிச்சுன்னு ஓடுறது. அப்பதான் அவனுக்கு தோணித்து, தாய் மான் அடிச்சா குட்டிகள்லாம் அனாதையா போயிடும், குட்டிகள்ல ஒன்று அடிச்சோம்னா தாய் மானுக்கு தாய் பாசத்தினால வெதும்பி போயிடும். இப்படி ஒரு உடம்ப அடிச்சுதான் ஒரு உடம்ப வளர்க்கணுமா? சாப்பிட்டு ஒரு உயிர் கொலை பண்ணி அந்த மாம்சத்திலிருந்து தான் இந்த மாம்சத்தை வளர்க்கணுமா? நம்ம மனைவி எப்பயுமே சொல்லுவளே, கிழங்குகள், பழங்கள், தேன், தெனை, மாவு இதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஜீவிக்க முடியாதா? நம்ம ஏன் இனிமே அப்படி சாப்பிடக்கூடாது? இனிமே நம்ம காய்கறி ஆகாரம் தான் சாப்பிடணும், மாமிசமே வேண்டாம் அப்படின்னு நீங்க ஏதோ ஒரு நல்ல புத்தி தோணிருக்கு. அவனுக்கே தெரியல. இப்ப சொல்றான் மனைவி கிட்ட, அதனால நீங்க வெறும் காய்கிழங்குகளும் கனிகளும் தான் பறிச்சுட்டு வந்தேன்னு உடனே அவளுக்கு கண்ணீர் வந்துருது, ஆனந்த கண்ணீர் விட்டுட்டே சொல்றா, இது உங்களுடைய நல்ல எண்ணம் இல்லை, நல்ல குணம் இல்லை. அங்க ஜெகதாச்சாரியராக இருக்கக்கூடிய சுவாமி ராமானுஜர் எழுந்தருளிருக்கார் ஸ்ரீரங்கத்திலிருந்து. அவர் வந்து வீட்டு வாசல்ல உட்கார்ந்துருக்கார். உனக்கு இங்க மனசு மாறிட்டு. இதான் ராமானுஜர். நேர இன்னும் ராமானுஜர் இந்த வேடுவன் பார்க்கவும் இல்லை. சுவாமி ராமானுஜரை நேர பார்த்தது இல்லை, ராமானுஜரும் அவனை கடாட்சம் பண்ணதில்லை. ராமானுஜருடைய அடியார்கள் யாரையாவது பார்த்தாளான்னா அந்த பார்க்கவும் இல்லை. வேற ஏதாவது ஆச்சாரியர்களையோ பாகவதாலையோ கூட பார்த்ததில்லை இந்த வேடுவன். என்னன்னா, ராமானுஜர் இவன் வீட்டு வாசல்ல வந்து எழுந்தொழிற்கச்சேவே இவனுக்கு வேடுவனுக்கு மனசு மாறுமானா? நம்மளாம் அந்த ராமானுஜர்கிட்டயே நேர போய், ராமானுஜா இவன் ஈந்தருளே, எனக்கு உலக விஷயமான ஆசா பாசங்கள் காமக்ரோதங்கள்லாம் இருக்கே, அதை போக்கி என்ன நல்லவன ஆக்கே அப்படின்னு நம்ம கேட்டுட்டா நம்மளை ஏன் மாற்ற மாட்டார் ராமானுஜர்? அந்த வேடுவன் அங்கேருந்து வந்தா போய் போல குளிச்சுட்டு வா அப்படின்னா, குளிச்சுட்டு வந்த உடனே வேடுவன் வேடுவிச்சுமா ராமானுஜரை போய் விழுந்து சேதிக்குச்சே. ராமானுஜர் அந்த வேடுவன் அப்படி ஏற இறங்க பார்த்துட்டு, என்ன காட்டுல வழக்கப்படி மான் அடிக்க போனியா? ராமானுஜர் கேட்கிறார். தாய்மான் அடிக்கலாம்னா குழந்தைகள்லாம் அனாதையா போயிடுவேன்னு தோணித்தா? சரி, குழந்தைகள்ல ஏதாவது குட்டி மான்ல ஒரு மான் அடிக்கலாம்னாக்கா அம்மாக்கு அந்த ஒரு மான் இழந்தாளானா, குட்டியை இழந்தாளானா அவ தாபப்படுவனேன்னு தோணித்தா? இனிமே வாழ்க்கையில மாமிசமே சாப்பிட மாட்டேன்னு உறுதியோட சபதம் பண்ணிட்டு வந்தியா? இத்தனையும் கேட்கிறான். அவன் வந்து இன்னும் சொல்லல ராமானுஜன். அதான் சர்வஜன் அர்த்தம், எல்லாம் தெரிஞ்சவன் ராமானுஜன். நம்ம ஒவ்வொருத்தரும் மனசுக்குள்ள என்னென்ன நினைக்கிறோம் எல்லாம் தெரியும். இப்போ இங்கதான் வந்துட்டு இருக்காரு ராமானுஜர். இப்போ இங்க எழுதுல வந்துட்டு இருக்காரு, இங்க நம்மளை நோக்கி தான் வரார். அவருக்கு எல்லாம் தெரியும், நம்ம என்னென்ன நினைக்கிறோம் தெரியும். அவர் வராருன்னு அவரை போய் சேவிக்க போறதுக்கு முன்னாடியே நம்ம மனசெல்லாம் சுத்தமாக்கிடுவார். அது மாதிரி வேடுவ குடியில இருக்கிறவாளெல்லாம் கூட காட்டுல போற வழிகள்லயே அவளை திருத்தி பணி கொண்டு எல்லாரையும் ஸ்ரீ வைஷ்ணவர்களாக அங்கங்க ஆக்கிண்டே தான் ராமானுஜர் போய் கடைசியில கோயம்புத்தூர் தாண்டின உடனே அந்த இடத்துல கொங்கில் ஆச்சான் அப்படிங்கிற ஒரு ஆச்சாரியர் இருக்கார், ஒரு பிராமணர் இருந்தார். கொங்கில் பிராட்டி அப்படின்னு அவருடைய தேவியார் பேரு. அந்த கொங்கில் பிராட்டிங்கிறவள் லக்ஷ்மி அம்மையார்னு பேரு. அவளுக்கு ஏற்கனவே ஸ்ரீரங்கத்தில் வந்து சுவாமி ராமானுஜர்கிட்ட சமாஷனம் வாங்கிட்டவோ. ஆனால் இந்த கொங்கில் ஆச்சான் அவருடைய கணவனாக இருக்கிறவர், அவர் இன்னும் சமாஷனம் வாங்கிக்கல. மேலும் அவருக்கு இப்போ சமாஷனம் பண்ணிக்கணுன்ற புத்தியும் இல்லை. இப்படியே இருக்கார் இல்லையா? அவ வீடை தேடிட்டு சுவாமி ராமானுஜர் போறார். ஆனால் அந்த கொங்கில் பிராட்டி நம்ம சிஷ்யை தான் அங்கே இருக்கான்னு தெரியாது. இங்கே பக்கத்தில் ஒரு பிராமணாள் யாராவது வீடு இருந்தால் அங்கே போய் இனிமே இந்த மாதிரி காவி வேஷ்டியை உடுத்திக்கணும். நம்ம சன்னியாசியா இருக்கிறோம், திடீர்னு ஒரு ஆபத்துக்காக வெள்ளை வேஷ்டி கட்டின்னு வந்துட்டோம், மறுபடியும் நம்ம சன்னியாச தீட்சையை முறைப்படி எடுத்துக்கணுமா இருக்கிறதுனால இங்கே யாராவது பிராமணாள் வீடு இருக்கா அப்படின்னு கேட்டால் இந்த கொங்கில் ஆச்சான்றவர் இருக்கா. அவர் வந்து பிராமணோத்தமர். கொங்கில் பிராட்டின்னு இருக்கிறவோ வைஷ்ணவியாவே இருக்கா, ஏற்கனவே திருமண் ஸ்ரீச்சரணம் தான் எடுத்துக்கிறா.
அவ இருக்கான உடனே ராமானுஜர் அவ திருமாளிகளை போய் முதலியாண்டான் போய் கேட்க சொல்ல, முதலியாண்டான் போய் சொன்னார், ஸ்ரீரங்கத்திலேருந்து ராமானுஜர் வந்திருக்கார், உங்க கிரகத்துல ஒரு 3-4 நாள் தங்க வேண்டியிருக்கு அப்படின்னு வந்து சொன்ன உடனே மகாபாகியம் அப்படின்னு கண்ணீர் விட்டாவோ, ராமானுஜர் எழுந்திருக்காரா, ராமானுஜர் வந்திருக்காரா, எங்க ஆச்சாரியராச்சே நாங்க அடியன் வந்து ராமானுஜருக்கு தான் சமாஷனம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றா. அடியாள் அங்கதான் பண்ணிட்டேன்னு சொன்ன உடனே ராமானுஜர் உனக்கு ஏற்கனவே தெரியுமா அது ஸ்ரீரங்கத்துல நான் வந்திருக்கச்சே சமாஷனம் பண்ணிட்டேன், ஆனா எங்க ஆத்துக்காரர் பண்ணிக்கல. ஓஹோ, இப்ப வந்திருக்கிறவா எல்லாருமே வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு தான் இருக்கா. ராமானுஜரை இவ பார்க்கச்சே சன்னியாசியா இருந்தார், ராமானுஜரை வெள்ளை வேஷ்டி கட்டின்னு ஒரு கிரகஸ்தரை போல வந்திருக்கார். அதனால இவ பரீட்சை வச்சார், பரீட்சை பண்ணார் முதலியாண்டான். நிஜமாவே நீ ராமானுஜர்கிட்ட சமாஷனம் ஆனது உண்மையானால் ராமானுஜருடையதான திருவடி உன் மனசுல இருக்கா அப்படின்னு கேட்டார். ராமானுஜருடைய திருவடி எப்போதும் என் மனசுல இருக்கு, என் தியானத்துல இருக்கு. ராமானுஜருடைய சரணத்தை ஒரு தரம் தான் பார்த்தேன், நான் மனசுல அப்படியே பதிஞ்சிருக்கு. அந்த திருவடி எனக்கு தெரியும்னா அப்ப இங்க வந்திருக்கிற அத்தனை ஸ்ரீ வைஷ்ணவால ராமானுஜரும் இருக்கார், இதுல யார் ராமானுஜர்னு கண்டுபிடி அப்படின்னு ஒரு பரீட்சை வச்சார் முதலியாண்டான். உடனே அந்த பெண் பிள்ளை லட்சுமி அம்மையாள் ஒவ்வொருத்தரையா ஏற இறங்க பார்த்துட்டு திருவடியை பார்க்கிறார், ஒவ்வொருத்தரையும் ஏற இறங்க பார்த்து திருவடியை பார்க்கிறார், ஒவ்வொருத்தரையா பார்த்துட்டு வந்துட்டு கடைசியில் ஒரு இடத்துல அப்படி வந்தா அந்த திருவடியை பார்த்தா இவர் தான் ராமானுஜர் அப்படின்னு சொல்லிட்டு அடியேன் ராமானுஜ தாசி அப்படின்னா திருவடியில விழுந்துட்டான். அடியாள் ராமானுஜ தாசின்னு சொன்னா திருவடியில விழுந்தா இவர் தான் ராமானுஜர், எங்க ஆச்சாரியர் இவர் தான் அப்படின்ன உடனே முதலியாண்டான் சந்தோஷப்பட்டார். அம்மா உன் மனசுல ராமானுஜருடைய திருவடி எவ்வளவு பதிஞ்சிருக்குன்னு தெரியுது. இத்தனை பேர் வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு இருந்தாலும் அதுல ராமானுஜருடைய திருவடி உனக்கு தெரியுமாட்டினாலும் கண்டுபிடிச்சாய். உங்க திருமாளிகையில தான் இப்ப தங்க போறார் சுவாமி ராமானுஜர் அப்படின்னு சொல்லி திருமாளிகைக்கு அழைச்சின்னு போகணும். தன்னுடைய அகத்துக்காரர்கிட்ட போய் சொன்னார், ராமானுஜர் ஜெகதாச்சாரியர் எனக்கு ஏற்கனவே சமாஷனம் பண்ணுவார், எனக்கு குரு, அவர் இங்க எழுந்திருக்கிறார், அதெல்லாம் பூர்ணகும்ப மரியாதை எல்லாம் கொடுத்து வரவேற்கணும் அப்படின்னு உடனே மரியாதைக்கு ஒரு ஆச்சாரியர் வந்திருக்காருன்னு பூர்ணகும்பம் எல்லாம் கொடுத்து மரியாதை பண்ணி மாலையெல்லாம் போட்டு உள்ள அழைச்சு தங்க வச்சிருக்கா. ராமானுஜருக்கு ஒரு நியமம், கணவனும் மனைவியுமா சேர்ந்து சமாஷனம் ஆயிடுத்தானா, அப்படி கணவனும் மனைவியுமா சமாஷனம் ஆயிடுச்சுனாக்கா அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் அவ வீட்டில் தான் பிரசாதம் எடுத்து போறாங்க. இப்ப மனைவி மட்டும் சமாஷனம் பண்ணிட்டுக்கா, கணவன் பண்ணிக்கிறார். அதனால அந்த மனைவி என்ன பண்ணா கணவன்கிட்ட சொல்றா, ராமானுஜர் நம்ம கிரகத்துக்கு வந்திருக்கார், இவ்வளவு அமுது பண்ணி வைக்க வேண்டாமா, பிரசாதம் பிக்ஷை போட வேண்டாமா, நீங்களும் சமாஷனம் பண்ணாதான் அவர் நம்ம கிரகத்துல பிக்ஷை எடுத்துப்பார் அப்படின்னு இந்த அம்மா எவ்வளவோ கேட்கிறா. அதெல்லாம் நான் சமாஷனம்லாம் பண்ணிக்க முடியாது, அதெல்லாம் முடியாதுன்னு தட்டி கழிக்கிறார். ராமானுஜரம் 3 நாள் இவ வீட்டில் தங்கி 3 நாளுமே பிரசாதம் எடுத்துக்கல, உபவாசமாவே இருக்கார், சாப்பாடு இல்லாதே இருக்கார். அந்த அம்மா ரொம்ப அழுதா, இனி நீங்க எனக்கு கணவன் இல்லை, நான் உங்களுக்கு மனைவி இல்லை, இனிமே நான் உங்களுக்கு சமையல் பண்ணி தளிகை பண்ணி போட மாட்டேன், இனிமே உங்களுக்கு எனக்கு எந்த விதமான ஒட்டு உறவும் கிடையாது அப்படின்னுட்டு அந்த அம்மா. ஒரு ஆச்சாரியர் வந்திருக்கார், அவர் பட்னியா கிடக்கிறார் 3 நாள்னா அந்த ஆச்சாரியரை பூஜை பண்றதுக்காவது ஒரு தீட்சை எடுத்துன்னு ஒழுங்கா பூஜை பண்ண வேண்டாமா, என்ன மனுஷன் நீ அப்படின்னு கேட்டுவிட்டான். உடனே அவருக்கே யோசிச்சு பார்த்தா, இப்படி சொல்றவன் இல்லை இந்த மனைவி, மகா கற்புக்கரசி தான், இருந்த போதிலும் இப்படி பேசின உடனே அவருக்கே மனசு மாறி சரி நானும் சமாஷனம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வர, உடனே ராமானுஜர் கிட்ட சமாஷனம் பண்ணிட்டு திருவடி சம்பந்தம் பெற்று அவரா ராமானுஜருக்கு திருவாராதன பாத பூஜைகள்லாம் பண்ணி ராமானுஜருக்கு அமுது பண்ணி வச்சு ராமானுஜர் அப்புறம் திருதண்ட காஷாயத்தை அங்கே ஏற்றுட்டு பிறகு சுவாமி ராமானுஜர் அங்கேருந்து யாத்திரையா மேலே கிளம்புறார் அப்படிங்கிறதோட இப்போ நிறுத்திக்கிறேன். இன்னொரு சுவாமி ராமானுஜர் இப்படியே மேல்நாட்டை நோக்கி கர்நாடகாவை நோக்கி போயிட்டு இருக்கார். அப்படி கர்நாடகா நோக்கி 6 நாட்கள் ஸ்ரீரங்கத்திலிருந்து நடந்து யாத்திரையா போய் இப்படியே ராமானுஜர் போர்ச்சவே தொண்டனூர் அப்படிங்கிற ஊர், சாலக்கிராமம் அப்படின்னு ஒரு ஊர், இந்த ஊர்களெல்லாம் தாண்டி போறார். அதுல இந்த மிதிலாபுரி அப்படிங்கிறதால சாலக்கிராமம்னு இப்போ ஒரு ஊர் இருக்கு. வட இந்தியாவில் ஒரு சாலக்கிராமம்னு திவ்ய தேசம் இருக்கு, அது நேபாளில் இருக்கு. அதான் இங்கே கர்நாடகாவில் மைசூர் கிட்ட தான் இங்கே ஒன்று இருக்கு சாலக்கிராமம்னு. இந்த சாலக்கிராமம்ன்றதான ஊருக்கு போனால் அந்த கிராமத்தில் எல்லா பிராமணாலும் பௌத்தர்களாக மாறிட்டாங்க. சில பேர் சமண மதத்தை சேர்ந்துட்டா எல்லாம் பிராமணாலே. அங்கெல்லாம் கர்நாடகாவில் ஜெயின மதமும் பௌத்த மதமும் அதிகமாக பிரச்சாரத்தில் இருந்தது. அதில் சமண மதம் தான் அதிகம், ஜெயின மதம் தான்.
பெரிய அமன சாமியார் நிற்பார், ஜெயின சாமியார்கள்லாம் இருப்பா விக்கிரகமாவே. அங்கெல்லாம் இன்னைக்கும் சைவர்கள் இது சமணர்கள் நிறைய இருக்கா, ஜெயினர்கள்லாம். அதுல பிராமண குலத்தையே சேர்ந்த வடுக நம்பிகள் அப்படின்னு ஒருத்தர். சுவாமி வடுக நம்பிக்கு சாலக்கிராம பூர்ணர் அப்படின்னு பேரு. அந்த வடுக நம்பிகள் ராமானுஜரை பார்த்த உடனேவே நம்ம இனிமே சமண மதத்தை சேர்ந்தவனா இருக்கக்கூடாது, ராமானுஜர் திருவடி தாசனா போயிடணும் அப்படின்னு அவர் பிராமணர் தான். ராமானுஜருடைய திருவடியே சரணம்னு வந்து சேர்ந்தார். அவருக்கு ராமானுஜர் பஞ்சசம்ஸ்காரங்களை பண்ணி வச்சார். அது மட்டும் இல்லை, ராமானுஜருடைய சிஷ்யர்கள்ல ரொம்ப ரத்தனமான சிஷ்யம் இந்த வடுக நம்பி. ஏன்னா தேவமச்சரியேன் குருகூர் நம்பி பாவினின் இசை பாடி திரிவனேன்னாரே சுவாமி மதுரை கவி ஆழ்வார். அது மாதிரி ஆச்சாரியரை தவிர பெருமாள் கூட தெரியாதுன்னு இருக்கிறவர் இந்த வடுக நம்பி. ராமானுஜரை தவிர ரங்கநாத பெருமாளையும் சேவிக்கலான்னு போக மாட்டாராம். வாயில ரங்கநாதா கோவிந்தா நாராயணா வராதான். எப்ப பாரு அவர் வாயில ராமானுஜா என் அப்பனே ராமானுஜா அப்படின்ட்டே இருப்பாரே தவிர ராமானுஜரை தவிர வேற தெய்வம் தெரியாதுன்னு இருக்கிறவர் இந்த வடுக நம்பி. ராமானுஜாரிய சச்சிஷ்யம் சால கிராம நிவாசினம் பஞ்சமோபாய சம்பன்னம் ஆந்திர பூர்ணமகம் பஜே. அந்த வடுக நம்பி ராமானுஜரை ஆசிரிச்சார். ராமானுஜருடையதான சச்சிஷ்யர் தான். என்ன சச்சிஷ்யன்னா என்ன அர்த்தம்னா, அப்ப எல்லாருமே சச்சிஷ்யால் இல்லையானா, சத்தான சிஷ்யர்னா என்ன அர்த்தம்னா ராமானுஜரை தவிர பெருமாள் கூட தெரியாதுன்னு இருக்கிறவர் அப்படின்னு தெரியுது. இப்படி இருக்கக்கூடியதான சந்தர்ப்பத்தில் அங்க ராஜா கர்நாடகாவை சேர்ந்ததான ராஜா விஷ்ணுவர்தன், அவனுக்கு பேர் விட்டல தேவன் பேரு, அவருக்கு விஷ்ணுவர்தன் பேர் வைக்கிறார் ராமானுஜர் பின்னாடி தாசிய நாமம். அந்த விட்டல தேவன் ராஜாவுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, ராஜகுமாரத்துக்கு கல்யாணம் ஆக வேண்டிய வயசு. அவனுக்கு பிரம்மராட்சசம் முடிச்சு கிடந்தது. ஏற்கனவே சின்ன பையனா ராமானுஜர் இருக்கச்சேவே காஞ்சிபுரத்தில் இருந்ததான பல்லவராஜனுடைய பொண்ணுக்கு பிரம்மராட்சசம் முடிச்ச போதே தன்னுடைய பாத தீர்த்தத்தாலையும் தன் திருவடி எடுத்து தள்ள வச்சதாலுமே அந்த பிரம்மராட்சசம் ஓட்டி விட்டுட்டார். அத மாதிரி இப்போ இங்க கர்நாடகாவில் வந்தபோது ராமானுஜருக்கு இப்போ 82 திருநட்சத்திரக்கும் வயசு இருக்கும். இப்போ அங்க இருக்கிற விட்டல தேவன்ற ராஜாவுடைய பெண்ணுக்கு இருந்ததான பிரம்மராட்சச அவன் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டான். உடனே அவனுடையதான பொண்ணுடைய தலைமையில காலடி எடுத்து வச்சாரோ இல்லையோ, வாமனாவதாரம் எப்படி பலி சக்கரவர்த்தி தலையில காலடி எடுத்து வச்சாரோ வாமன பெருமாள், அது மாதிரி ராமானுஜர் தன்னுடைய திருவடி, ராமானுஜருடைய வலது திருவடியில சக்கரம் இருக்குமா, இடது திருவடியில சங்கு இருக்கும் ரேகை. சக்கரத்தாழ்வாரே திருவடியில் இருக்கிறதுனால எடுத்து அப்படி சிரசை எடுத்து அப்படி வச்சாரோ இல்லையோ, உடனே அந்த பிரம்மராட்சசு மோட்சம் அடைஞ்செடுத்து அந்த பொண்ணுக்கு சரியா படுத்து உடனே அந்த ராஜா திருவடியில சேவிச்சா, உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்வேன்னு தெரியலையே, நீ என்னப்பா செய்யணும், உனக்கு உங்ககிட்டேருந்து எனக்கு ஏதாவது ஆகணுமானா அப்ப நான் கேட்கிறேன், முதல்ல நீ பரம வைஷ்ணவனாக ஆகு. அவனும் ஜெயினனாக இருந்தான், ஜெயின மதத்தை சேர்ந்தவனா மாறி இருந்தான். அவனையும் வைஷ்ணவனாக திருத்தி பணிகொண்டு அவனுக்கு சமாஷணங்கள்லாம் பண்ணி வச்சு விஷ்ணுவர்தன் அப்படின்ற திருநாமத்தை சூட்டிட்டு பிறகு ராஜா கிட்ட சொன்னார், எப்போ எனக்கு உன் உதவி வேணுமோ, கைங்கரியம் உங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கணுமோ அப்போ வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பினார். பக்கத்திலே இருக்கக்கூடியதான ஊர்கள் ஒன்றும் அந்த ஊர்கள் கிராமங்கள் எல்லாம் சஞ்சாரம் பண்ணார். அப்படி சஞ்சாரம் பண்ணிட்டே சுவாமி ராமானுஜர் வரைச்சவே அங்க ஒரு கிராமம் நிறைச்சி தொண்டனூர் பேர். இந்த கிராமம் நிறைச்சி பார்த்தீங்கன்னா வெறும் ஜெயினர்கள் தான், பிராமணாலாம் ஜெயினாளா கிடந்தா. அவளெல்லாம் பார்த்து இவாளெல்லாம் பிராமணாளா இருக்கிறவா இந்துக்களா இருந்தவா எப்படியோ ஜெயின மதத்தை சேர்ந்துவிட்டாலே, இவாளுக்கெல்லாம் வைஷ்ணவம் கிடைக்கணுமே, வைகுண்டம் கிடைக்கணுமே, இவாளெல்லாம் வேதங்கள்லாம் படிச்சவா முன்னாடி, இத்தனையும் இழந்து இப்போ கிடக்கிறாளே அப்படின்னு தோணித்து ராமானுஜருக்கு. அவட்டெல்லாம் போய் சொல்லி பேசி பேசி பார்த்தால் எவ்வளவு சொன்னாலும் வாக்குவாதம் பண்றா, புடிவாதம் பண்றாளே தவிர மாற மாட்டேங்கிறார். ஒருத்தர் கூட ராமானுஜர் சொல்ற வைதிக மதத்துக்கு வைஷ்ணவத்துக்கு வரல. ராமானுஜர் ஒரு வாரம் முயன்று பார்த்தார். கடைசியில ராமானுஜர் பார்த்தார், ஒரு நாள் சாயங்காலம் முதலியாண்டான் தன்னுடைய சிஷ்யரை கூப்பிட்டு, முதலியாண்டான் இந்த ஊர் மக்கள்லாம் நித்தியம் சாப்பிட்றதுக்கும் சமையல் பண்றதுக்கும் எந்த இடத்துல இருந்து தண்ணீர் முன்னிட்டு வரா அப்படின்னா, பக்கத்துல அங்க ஒரு குளம் இருக்கு சுவாமி, அங்கேருந்து தான் தீர்த்தத்தை முன்னிட்டு வரா அப்படின்ன உடனே, அப்படியா நீர் வேணா அந்த குளத்துல போய் சாயங்கால பொழுதா இருக்கு உன் கால் கையெல்லாம் அலம்பிண்டு முகத்தெல்லாம் அலம்பிண்டு திரும்ப நிட்டு கொஞ்சம் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வந்துடும். ஆச்சாரியன் சொன்னா அந்த உத்தரவு அப்படின்னா உடனே சிரசு மேற்கொண்டு செய்யணும். முதலியாண்டான் போனார், அந்த குளத்துல போய் கை கால் அலம்பிண்டு முகத்தெல்லாம் அலம்பிண்டு திருமண் காப்பிட்டு சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வந்து சேர்ந்தார். மறுநாள் கார்த்தால பார்த்தா அத்தனை ஜெயினர்களும் புதிவாதமா இருந்தவர்கள்லாம்
வேஷ்டி கூட உடுத்திக்க மாட்டா, அம்மனமாவே இருப்பா. நிர்வாணமா இருந்தா நிர்வாணம் கிடைக்கும்னு அவளுடைய மத கொள்கை. ஒரு இடுப்புல ஒரு சின்ன கோமணம் கூட கட்டிக்க மாட்டா, நிர்வாணமாவே இருப்பாளாம். அது மாதிரி ஆயிரக்கணக்கான ஜெயினர்கள் பிராமணாலாம் மாறி போயிட்டா. இப்படி அத்தனை பேர் நிர்வாணமா இருக்கிறவா அத்தனை பேர் இன்னைக்கு என்னமோ மனசுக்குள்ள தோணி எல்லாரும் கோமணம் கட்டிட்டு வெள்ளை வேஷ்டியை உடுத்திட்டு இடுப்புல துண்டியும் கட்டிட்டு எல்லாரும் வந்து ராமானுஜர் இருக்கிற மடத்துக்கு வாசல்ல வந்து நிக்கிறா. ஆயிரக்கணக்கான பேர் வந்து நிக்கிறா. ராமானுஜர் பார்க்கிறார், இது என்ன முதலியாண்டான், ஒரே அதிசயமா இருக்கே, இத்தனை பேரும் திடீர்னு ஒரு வாரமா பிடிவாதம் பண்ணிட்டு இருந்தவா என்ன நடந்ததுன்னு தெரியல, இத்தனை பேர் வந்து நிக்கிறாளே. முதலியாண்டான் சொன்னார், தேவரியனுடைய சாநித்திய பலம், உங்களுடைய கடாட்ச பலம் எல்லாரும் திரும்பி வந்திருக்கா. ராமானுஜர் சொன்னார், என்னுடைய கடாட்ச பலமா இருந்தா ஒரு வாரமா நான் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், ஒருத்தர் இருந்தல. இது என்னுடைய பிரபாவம் இல்லை முதலியாண்டான், இதெல்லாம் உன்னுடைய திருவடி பாத தீர்த்த பலம் அப்படின்னா. முதலியாண்டான் நிலவரத்து போயிடுது. அடியன் யாருக்கும் பாத பூஜை பண்ணி ஸ்ரீபாத தீர்த்தம் யாருக்குமே கொடுக்கலையே, என்கிட்ட இருந்து யாருமே ஸ்ரீபாத தீர்த்தம் வாங்கிக்கலையே, பாத பூஜை பண்ண தீர்த்தம் வாங்கிக்கலையே. அடியனுடைய பாத தீர்த்த பலம்னு சொல்லலையா. நேற்று சாயங்காலம் அந்த குளத்துல போய் கை கால் அலம்ப சொன்னேன் இல்லையா, அந்த குளத்துல இருக்கிற அத்தனை தீர்த்தமும் உங்களுடைய பாத தீர்த்தமா போயிடுது. அதை ராத்திரி எல்லாம் உபயோகப்படுத்திருக்கா, சாப்பிட்டுருக்கா. அதனால மனசு மாறி எல்லாரும் வைஷ்ணவத்துக்கு வந்துட்டா அப்படின்னு சொன்ன உடனே முதலியாண்டன் வெக்கிச்சு போய், அப்படி ஏதாவது ஒரு திருவடியில பலம் இருந்ததானா அது உம்முடைய நீர் போட்ட பிச்சை தான், உம்முடைய கிருபா கடாட்ச பலம் தான் அப்படின்னாராம் முதலியாண்டான். அது உன் கிருபியோ என் கிருபியோ இருக்கட்டும், ஆக வந்துட்டா எல்லாரும் கூப்பிடு, எல்லாரும் வரிசையா உட்காரவை அப்படி எல்லாருக்கும் சபாஷணம் பண்ணி வச்சு வைஷ்ணவால் ஆக்கினார் அப்படின்னு. இன்னைக்கும் அந்த முதலியாண்டானுடைய பாத தீர்த்தமான குளம் இருக்கு. கர்நாடகா போனா, மேல்கோட்டை போனா, பக்கத்தில் இருக்கிற தொண்டனூருக்கு போய் எங்க ஸ்ரீபாத தீர்த்தம்னே அந்த குளத்துக்கே பேரு. நம்ம பாட்டில் எல்லாம் வாங்கிட்டு வரலாம், வீட்டுக்கு கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்கலாம் அந்த தீர்த்தத்தை. முதலியாண்டான் பாத தீர்த்தம் இன்னைக்கும் கிடைக்கிறதாங்க. அப்பேற்பட்டதான ஒரு கிராமம் பக்கத்தே மற்றொரு கிராமத்தில் அங்கே ஒரு சின்ன குன்று மலை இருக்கு. அந்த மலை மேல ராமானுஜர் எழுந்தருள் இருந்த போது பௌத்தர்கள் 1000 பேர் வந்து வாக்குவாதத்துக்கு வந்தா. ஒரே சமயத்துல 1000 பேர் 1000 கேள்வி கேட்கிறான். ராமானுஜர் ஒத்தரா இருக்கார் பதில் சொல்றதுக்கு. 1000 பேருமா சேர்ந்து 1000 கேள்வி, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கேள்வி கேட்கிறான். ஒரே கேள்வி எல்லாரும் கேட்கல, இவர் ஒரு கேள்வி அவர் ஒரு கேள்வி, அவாவா கணை தொடுக்கிறது மாதிரி ஒரே சமயத்துல கேள்வி கேட்க ராமானுஜர் பார்த்தாரு, இங்க ஒரு தரையை போடுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தரையை போட சொல்லிட்டு, தரைக்கு அந்த பக்கத்துல 1000 பேர் இருக்கட்டும், தரைக்கு இந்த பக்கம் நான் மட்டும் இருக்கேன், நீங்க 1000 பேரும் ஒரே சமயத்துல 1000 கேள்விகள் கேட்டாலும் 1000 கேள்விகளுக்கும் இந்த ராமானுஜன் பதில் சொல்றேன், உங்களுக்கு வேண்டியதான சந்தேகங்களை போக்குறேன் அப்படின்னு சொன்னார். ஆனா ஒரு நிபந்தனை, தப்பி தவறி கூட யாரும் இந்த தரைய விலைக்கு உள்ள என்னை எட்டி பார்க்கலான்னு பார்த்துடாதீங்கோ. இந்த கேள்வி பதில்கள் முடிஞ்ச உடனே நானே தரைய விலைக்கிட்டு வெளியில வருவேன், அப்ப நீங்க என்னை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டார். உடனே எல்லாரும் சம்மதம்னு தலையாட்டினா அத்தனை பேர் உட்காந்து ஒரே சமயத்துல 1000 பௌத்தர்கள் 1000 கேள்விகள் கேட்டு மடக்கணும்னு பார்த்தா ராமானுஜர் தரைக்கு உள்ள உட்காந்து ஒருவரா உட்காந்து 1000 கேள்விக்கு 1000 பதில் வருது ஒரே சமயத்துல. சாரங்கம் உதைத்த சரமழை மாதிரி அம்பு மழை மாதிரி பதில் வந்துட்டே இருக்கு. இதை பார்த்த உடனே அதுல ஒரு பௌத்தன் பார்த்தா, அடடா இப்படி யாருடா பதில் சொல்ல முடியும், 1000 பேர் 1000 கேள்வி ஒரே சமயத்துல கேட்டா 1000 பதில் சொல்றாரானா என்னதான் அதிசயம் இருக்கு பார்ப்போம். இந்த தரைய விலைக்கு எட்டி பார்த்தா பொசன்னு பொசுங்கி சாம்பலா பண்ணும். ஏன்னா ராமானுஜர் இப்ப ராமானுஜரா உள்ள உட்கார்ல, இருளிரிய சுடர் மணிகள் இவை குன்னெத்தி இனத்துத்தி அணிமணம் 1000 அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் 1000 பணாபணங்களோட தலைகளோடு இருக்கிற ஆதிசேஷனாக அரவரச பெருஞ்சோதியாக உடம்பு ஒரு உடம்பு, தலைகள் மட்டும் 1000 தலை பளிச்சு நாக்க நீட்டுறதும், ஒவ்வொரு தலையிலையும் ஒவ்வொரு நாக ரத்னங்கள் பளிச்சு மின்றதுமா அப்படி உட்கார்ந்து ஆதிசேஷனாகவே உள்ள இருந்து கோடி சூரிய பிரகாசமான ஜோதிர்மயமான திருமேனியோட உட்கார்ந்து பேசச்சு. அதை பார்க்கிற சக்தி எந்த மனுஷனுக்கு இருக்கும்? பார்த்ததுனாலே அவனுக்கு தாங்க முடியல, உயிர் போயிடுது. மற்றவெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா இது ஏதோ தெய்வம் வந்து உட்காந்து பேசுறது, இது மனுஷனா இல்லை. அவர் ராமானுஜர் யாரோ தெய்வம் போல இருக்கேன்னு உடனேவே ராமானுஜர் மனுஷ ரூபத்தில் மறுபடியும் தரைய விலக்கிட்டு வெளியில வந்தா. அவெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா ஆதிசேஷாவதாரம்னு இந்த வடுக நம்பிகள் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்க அத்தனை பௌத்தர்களும் மாறி மனசு மாறி ராமானுஜரை வந்து ஆசிரிச்சு அத்தனை பேர் சமாஷனம் பண்ணிட்டு பரமைகாந்திகளான வைஷ்ணவாளாக ஆனா அப்படின்னு. அதெல்லாம் இன்னைக்கும் அந்தந்த இடம் ஊர்கள் இருக்கு, கிராமங்கள்ல அந்த ஒரு கோவில்ல பார்த்தோன்னா ராமானுஜரே ஆதிசேஷனாவே இருந்து பல தலைகளோடு இருந்து
அன்னைக்கு எப்படி காட்சி கொடுத்தாரோ அந்த காட்சி கொடுத்த கோவில் இன்னைக்கு இருக்கு. அங்க இன்னைக்கும் ஒரு நாகம் சுத்திட்டே இருக்கும். பகல்ல போனாலும் இருக்கும், ராத்திரியில போனாலும் இருக்கும். பெரிய கருநாகம். அது என்னடா சடாரி அந்த முதலியாண்டான் மேலெல்லாம் சுத்திட்டு இருக்கும். ராமானுஜர் கழுத்திலேயே தொங்கின்னு கிடக்கும். ஜாகிரதையா போகணும். அர்ச்சகர் போனாருன்னா பட்டுன்னு அது விலகி போயிடும். யாரையும் ஒன்றும் பண்ணாது. ராமானுஜரே ஆதிசேஷனா அங்கே சுத்தின்னு இருக்கா அப்படின்னு சொல்லுவா இன்னைக்கு ஐதீகம். இப்படியே ராமானுஜர் ஒவ்வொரு ஆச்சரியமான காரியங்களை பண்ணிட்டே கர்நாடகாவில் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வந்தார். மைசூர் கிட்ட வந்துட்டார். மைசூர் மகாராஜா இவரை அழைச்சி பெரிய அளவில் கொண்டாடினார் ராமானுஜரை. அப்படி இருக்கச்சேவே ராமானுஜருக்கு இப்போ திருமண் காப்பு காலி ஆயிடுது. கோஷ்டி கூட வந்தவா யாருக்குமே திருமண் காப்பு இல்லை, காலி ஆயிடுது. இந்த காலம் மாதிரிலாம் இந்த மாதிரி திருவிழா நடந்ததுன்னா ஸ்ரீரங்கத்திலையோ ஸ்ரீபெரும்புதூர்லையோ திருவல்லிக்கேட்டியோ போனால் கடையில் நாமக்கட்டி கிடைக்குமே. அது மாதிரி அந்த காலத்தில் நாமக்கட்டிலாம் விலைக்கெல்லாம் கிடைக்காது. அது வெள்ள மண், பூமியிலேருந்து எடுக்கிற மண், வராக பெருமாள் உடம்புலேருந்து விழுந்த மண் அது. அதனால அதுக்கு ஸ்வேத மிருத்திகான்னு பேர். அந்த வெள்ளை மண்ணை எங்கடா கிடைக்கிறதுன்னு தேடி பார்க்கணும். தேடி தேடி இங்கே எங்கேயாவது கிடைக்குமா, வெள்ளை மண் கிடைக்குமா, நாமக்கட்டி கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கார் ராமானுஜர். கிடைக்கல. திருமண் காப்பு இட்டுகலியானா திருவாராதனம் பண்ண மாட்டா வைஷ்ணவாள்லாம். திருவாராதனம்னா பூஜை பண்ணணுமானா நெத்தியில் நாமம் விட்டுட்டு தான் பூஜை பண்ணணும். நாமம் விட்டுகலியானா பூஜை பண்ண முடியாது. பூஜை பண்ணா சாப்பிட முடியாது. ராமானுஜர் 3 நாட்கள் திருமண் காப்பு கிடைக்காதனால, நாமக்கட்டி கிடைக்காதனால திருமண் இட்டுகளை அமுது பண்ணல, சாப்பிடல. 3 நாள் பட்னியாவே உபவாசமாவே இருக்குச்சு. 3ஆவது நாள் ராத்திரி வேளையில சொப்பனத்தில் பகவான் காட்சி கொடுத்தான். நாராயண பெருமாள் காட்சி கொடுத்து, ராமானுஜா இங்க பக்கத்துல யாதவாத்ரி அப்படிங்கிற ஒரு மலை இருக்கு. அந்த மலையில கல்யாணி புஷ்கரணி அப்படிங்கிற ஒரு குளம் இருக்கு. அதனுடையதான தென்மேற்கு மூலையான கன்னி மூலையில போய் பார்த்தேன்னா அங்க ஒரு புளிய மரம் இருக்கும். அதுக்கு அடியில வெள்ள விளையல்ன்ற அந்த மண்ணு கிடைக்கிறது. அதுதான் திருமண். அந்த மண்ணை எடுத்துன்னு நீ ரிட்டு திருவாராதனம் பண்ணலாம். மேலும் இங்கேயே தான் அந்த கன்னி மூலையில தான் நான் கோவில் கொண்டிருந்தேன். இப்போ என்னை சில பேர்கள் கலாப காலத்தில் வந்து இந்த கோவிலை இடிச்சு போட்டுட்டு போயிட்டா நான் பூமிக்குள்ள புதஞ்சி கிடக்கிறேன். இந்த நாராயணனாகிய என்னை வெளியில பூமியிலேருந்து வெளிப்படுத்தி எனக்கு ஒரு ஆலய நிர்மாணம் பண்ணி கோவில் கட்டி கும்பாபிஷேகங்கள்லாம் பண்ணி விசேஷமா நித்திய திருவாராதனம் நடக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணும். அது உமக்கு அவதார காரியம் அப்படின்னு பெருமாள் சொல்ல, உடனே மறுநாள் காத்தால எழுந்தார். இங்க ஏதோ கல்யாணி புஷ்கரணி இருக்கான், யாதவாதிரின்ற மலை. அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுட்டு, யாதவாதிரிங்கிறதா இப்ப மேல்கோட்டைன்னு சொல்றோம் திருநாராயணபுரம்னு. அந்த மலை மேல ஏறி வந்து அங்க கல்யாணி புஷ்கரணி எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு, அந்த கல்யாணி புஷ்கரணியுடையதான தென்மேற்கு மூலையில போய் பார்த்தா அங்க ஒரு புளிய மரம். அதுக்கு கீழே தோண்டி பார்த்தா வெள்ள வெளியேன்னு அந்த மண்ணு கிடைக்கிறது. இன்னைக்கும் திருநாராயணபுரம் திருமண் காப்பு அப்படின்னா ரொம்ப விசேஷம். இன்னைக்கும் கிடைக்கிறது அந்த மண்ணு. அன்னைக்கு ராமானுஜருக்குன்னு பெருமாள் காட்டி கொடுத்தார். இன்னைக்கு நமக்கும் கிடைக்கிறது. அந்த மண்ணை எடுத்துட்டு ராமானுஜர் 12 இடங்கள்ல திருமண் காப்பு இட்டுட்டு திருவாராதனம் பண்ணி பிரசாதங்களை எடுத்துட்டு பெருமாள் இங்க இருந்தாராமே, கோவில் இருந்ததாமே தேடிண்டே வரைச்ச ஒரு இடம் வந்த உடனே இந்த இடத்துல தான் கோவில் இருந்திருக்குன்றதுக்கு அடையாளம். கோவில் இடிக்கப்பட்டிருக்கு. மூலவர் எங்க இருக்காருன்னு தேடி பார்த்தா பூமி உள்ள புதஞ்சு கிடக்கிறார். பெருமாள் எந்த இடத்த காண்பிச்சு கொடுத்தாரோ அந்த இடத்துல போய் 1000 குடம் பாலை கொண்டு வந்து க்ஷீராபிஷேகம் பண்ணி அபிஷேகம் பூமியில பண்ணி அந்த மணலை விளக்க பார்த்தா பெரிய சென்னி பெரிய விக்கிரகமாக ஸ்ரீமன் நாராயணனே தோன்றான். திருநாராயணன் தாள் காலம் பெற சிந்தித்து உய்மினோ அப்படின்னு நம்மாழ்வார் பாடுறார். அந்த திருநாராயண பெருமாள் வெளியில தோன்றினார். அழகா ஏந்தின சங்கு சக்கரத்தோட, அழகான முகத்தோட, விசாலமான வக்ஷஸ்தலத்தோட, ஸ்ரீவத்சத்தோட பகவான் காட்சி கொடுத்தான். பெரிய ரூபமான இந்த நாராயணனை பார்த்து சந்தோஷப்பட்டு அவனை பிரகடனப்படுத்தினதோடு இல்லாத சுவாமி முதலியாண்டானை கொண்டு ஒரு பெரிய சிற்பிகளெல்லாம் வர வச்சு கோவிலை அமைச்சு கோவிலெல்லாம் நிர்மாணம் பண்ணிட்டார். 1 வருஷத்துக்குள்ளான ராமானுஜர் அங்கேயே தங்கி இருந்து ராஜாவை ஏற்கனவே சிஷ்யனா போயிட்டதுனால அந்த விஷ்ணுவர்தன் ராஜாட்ட சொல்லி அனுப்பிச்சு அவன் நிறைய ஆட்களை அனுப்பிச்சு பெரிய கோவில் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணி மலை மேல ஒரு கோவில். போன யுகத்துல பலராம சுவாமி தான் இங்க கொண்டு வந்து இந்த திருநாராயணனை பிரதிஷ்டை பண்ணார். கிருஷ்ணனுடைய அண்ணா பலராமர். அந்த பலராமர் ஆதிசேஷ அவதாரமான பலராமரே கலியுகத்துல ராமானுஜரா வந்திருக்கார். பாருங்க, திரும்பி வந்து இவரே புனருத்தாரணம் பண்ணார். அந்த கோவிலை புனர் நிர்மாணம் பண்ணார். பலராமர் பிரதிஷ்டை பண்ணதான ஆதி நாராயணன் திருநாராயணன் அவரை இப்ப ராமானுஜர் மறுபடியும் பிரகடனப்படுத்தினார். யாதவர்களாகிய பலராமரால தோற்றுவிக்கப்பட்டு கோவில் கட்டப்பட்ட மலையாக்கத்தினால யாதவாத்ரின்னு பேரா இருந்தது. இப்ப கலியுகத்துல எதிராஜர் வந்து அதை புனர் நிர்மாணம் பண்ணதால எதிகிரின்னு ஆயிடுச்சு. எதுகிரி இப்ப எதிகிரி ஆயிடுச்சு.
எதிராஜர், எதிராஜருடைய கிரி மலையாக போயிடுது இப்போ கலியுகத்தில். இப்படியாக இந்த கோவில்லாம் கட்டி முடிச்சாச்சு. இப்ப என்னடா மூலவர் வந்துட்டார், சாலக்கிராம பெருமாள் ஸ்வயம்பூவ பூமியிலேருந்தே வந்துட்டார். ஆனா இவருக்கு உற்சவர் வேணுமே. நித்யோத்சவ, பட்சோத்சவ, மாசோத்சவ, பிரம்மோத்சவ, டோலோத்சவ, அத்தியனோத்சவ, நவராத்திரி உற்சவம் போன்ற சகல உற்சவங்களையும் கொண்டாடணுமானா, பவித்ரோத்சவம் போன்றவெல்லாம் கொண்டாடணுமானா அதுக்கு உற்சவர் வேணுமே, புறப்பாடெல்லாம் பண்ணணுமே. உற்சவ மூர்த்தி எங்க இருக்காருன்னா, புதுசா ஒரு சிற்பியை பார்த்து ஒரு விக்கிரகம் ஒன்று பண்ண சொல்லி பிரதிஷ்டை பண்ணலாம். ராமானுஜருக்கு அதுல இஷ்டம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே இவ்வளவு பெரிய பெருமாள் கோவில் இருந்ததுன்னா அங்க உற்சவர் இருந்திருப்பார். அந்த உற்சவர் இப்ப எங்க போயிட்டார், எங்க இருக்கார், அந்த உற்சவர் எங்க இருக்கார், அவரை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து இங்க பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு ராமானுஜர் ஆசைப்படுறார். ராத்திரி சொப்பனத்துல வந்து பகவான் காட்சி கொடுத்தான். எனக்கு பேர் ராமப்பிரியன்னு பேரு. நான் தான் இந்த திருநாராயண பெருமாள் கோவில்ல உற்சவரா இருந்தேன். இப்ப டெல்லியில முஸ்லிம் ராஜா வந்துட்டான், பாதுஷாஹ்னு பேரு. அவன் தான் இங்க இருக்கிற இந்து கோவில் எல்லாம் இடிச்சு அங்க இருக்கிற விக்கிரகங்கள் எல்லாம் சூறையாடி கொண்டு போய் வச்சுட்டு இருக்கான். பல இந்து தெய்வங்களுடைய விக்கிரகங்கள்லாம் கூட அங்க டெல்லியில வச்சிருக்கான். இப்ப அத மாதிரி என்னையும் அங்கதான் கொண்டு வந்து வச்சிருக்கான். என்னை மீட்டு வந்து அவங்க கிட்ட இருந்து மீட்டு வந்து இங்க கொண்டு வந்து கோவில்ல பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணும் அப்படின்னு செல்லப்பிள்ளை தன் ரூபத்தையும் காட்டி நான் இப்ப டெல்லின்னு சொல்றோமே, அதுக்கு பேர் அந்த காலத்துல இந்திரபிரஸ்தம்னு பேரு. அந்த இன்னைக்கு இந்திரபிரஸ்தம் தான் பேரு. அந்த இந்திரபிரஸ்தத்துல பாதுஷாவுடைய அரண்மனையில உள்ள இருக்கேன்னு வந்து என்னை மீட்டு போகும் அப்படின்னு பெருமாள் உத்தரவு கொடுத்தார். ராமபிரியன் எங்க இருக்கு மைசூர், எங்க இருக்கு டெல்லி, எவ்வளவு மைல் தள்ளி இருக்கு, 2000-3000 மைல் போகணும். ஒரு வசதியும் இல்லை, நடந்துதான் போகணும். ராமானுஜருக்கோ இப்ப 84 வயசுக்கு மேல ஆகுது, 84-85 திருநட்சத்திரம் ஆகுது. ஆனா நம்ம பெருமாள் அங்க இருக்காருன்னா அவரை மீட்டு வரத்துக்கு நடந்தே போறார். மைசூர்ல இருந்து பாத யாத்திரையா சிஷ்யர் எல்லாம் புடைசூழ மைசூர்ல இருந்து எதிராஜர் கிளம்பி பாத யாத்திரையா நடந்து நடந்து கிராமம் கிராமமா தாண்டி போயிட்டே இருந்து ஒரு வழியா டெல்லி மாநகராகிய இந்திரபிரஸ்தம் வந்து அந்த பாதுஷாவாகிய முஸ்லிம் ராஜா பரம வைதிகரான ஆச்சாரமுடையதான ராமானுஜர் அங்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் தன்னுடைய பெருமாள் அங்க இருக்கார், மீட்டிட்டு வரணுமேனு அந்த அரண்மனைக்குள்ள போனார். உடனே அந்த முஸ்லீம் ராஜா யாரோ இந்து சாமியார் ஒருத்தர் வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டு வந்து வாசல்ல வந்து பார்த்தா ராமானுஜருடைய தேஜஸ் பழுத்த பழமா ராமானுஜரை பார்த்தாங்க இல்லையோ, உடனே மண்டிட்டு சலாம் போட்டான். மகாராஜ், எதுக்காக வந்திருக்கீர்கள்? ஒரு முஸ்லீமா இருக்கக்கூடிய என்னுடைய அரண்மனைக்கு நீங்க எல்லாம் வரமாட்டேளே, பரம வைதிக ஆளாச்சே, நீங்க அடியனை தேடி வந்திருக்கீங்களே, உங்களுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கலாம். ராமானுஜாரிய திவ்யாக்ஞா பிரதிவாசனம் உஜ்வலா. ராமானுஜர் ஆணையிட்டாரானா முஸ்லிம் ராஜா கூட கேட்பார். ராமானுஜர் ஆணையிட்டா சிவனே கேட்பார். ராமானுஜர் ஆணையிட்டா பிரம்மாவே கேட்பார். ராமானுஜர் ஆணையிட்டா பெருமாளே கேட்பார். ராமானுஜருக்கு அவ்வளவு பிரபாவம். பெருமாளே ஹே வரதா இதை செய் அப்படின்னா பெருமாள் அடியேன் அப்படிவாங்க. ஹே ரங்கநாதா இதை செய் அடியேன். ஆனா இவர் அப்படி சொல்ல மாட்டார். ஆனா இவன் நினைச்சாலே போதும் பெருமாள் அந்தந்த காரியத்தை நடத்திட்டே போவாராம். அப்படி ராமானுஜர். ராமானுஜருடைய ஆக்ஞை ஆணைன்னு சொன்னா பெருமாளே சிறமேற்கொள்ளாம இந்த ராஜா ஏமாத்திரம். என்ன சாமி பண்ணணும் அப்படின்னு கேட்டான். என்னுடைய தெய்வம் இங்க இருக்கிறதாக தெய்வமே வந்து சொப்பனத்துல எனக்கு காட்சி கொடுத்து சொல்லிட்டுப்பா, என் தெய்வத்தை மீட்டு போறதுக்காக வந்திருக்கேன். உடனே சேவகர்களை கூட்டம், இந்த சாமியார் வந்திருக்காரே, இவருக்கு நம்ம எந்த தெய்வங்கள்லாம் இந்து கோவில்ல இருந்து கொண்டு வந்தோமோ லூட் அடிச்சு அந்த தெய்வங்கள்லாம் இருக்கிற அறைக்கு கூட்டிட்டு போய் காட்டு, இவர் தெய்வம் எதுவோ அதை அவர் எடுத்துக்கட்டும் அப்படின்னு சொல்ல, உடனே ராமானுஜர் அங்க போய் பார்த்தா ஒரு சிறைச்சாலையில அடைச்சு வச்ச கைதிகளை போல பல தெய்வங்களுடையதான விக்கிரகங்களை ஒரு அறையில போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. அதுல பல சிவனுடையதான விக்கிரகம் இருக்கு, அம்மனுடைய விக்கிரகம்லாம் இருக்கு, முருகன் விக்கிரகம் இருக்கு, மற்ற தெய்வங்களுடைய விக்கிரகங்கள்லாம் இருக்கு, நவக்கிரகங்களுடைய விக்கிரகங்கள்லாம் இருக்கு, பெருமாள் விக்கிரகமும் நிறைய இருக்கு. இத்தனை விக்கிரகத்தையும் தனித்தனியா அந்தந்த மூர்த்திகளை பார்த்துட்டே வந்தார் சுவாமி ராமானுஜர். எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் சொப்பனத்துல பார்த்த பெருமாளை காணும். இருந்தாலும் இத்தனை தெய்வங்களும் இங்க மாட்டின் கிடக்க ஜெயில கிடக்கிற மாதிரி கிடக்காலே, அந்தந்த கோவிலுக்கு அந்தந்த தெய்வங்கள் திரும்பி போகணுமே நினைச்ச ராமானுஜர் அங்கேருந்து வந்தார். முஸ்லிம் ராஜா இந்த பாதுஷாட்ட வந்தா, வா பாதுஷா, நீ எந்தெந்த தெய்வங்கள் எல்லாம் அங்க அடைச்சு வச்சிருக்கியோ அதுல நான் தேடி இருந்த தெய்வம் இல்ல, அந்த பெருமாள் அங்க இல்ல. இருந்த போதிலும் நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன்.
இத்தனை தெய்வங்களையும் கொண்டு வந்து நீங்க அடைச்சு போட்டியானா உங்க தெய்வமான அல்லாவே உன்னை மன்னிக்க மாட்டான். நீ அல்லாவை கும்பிடு வேண்டாம்னு சொல்லல, ஆனா அதுக்கு நீ இன்னொரு மதத்தினுடைய தெய்வங்கள் எல்லாம் இப்படி திருடி கொண்டு வந்து வச்சுக்கிறது உச்சிதம் இல்லப்பா. எந்தெந்த தெய்வங்களை எந்தெந்த கோவில்ல இருந்து கொண்டு வந்தியோ மறுபடியும் கொண்டு போய் அந்தந்த கோவில்ல பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணுவோம் செலவுல அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டாரோ இல்லையோ, உடனே அடியே அப்படின்னு சலம் போட்டாகணும். சாமி நீங்க சொல்றபடியே செஞ்சுடுறேன், சேவர்களே வாருங்கள், உடனே அந்தந்த தெய்வங்களை விமோசனம் பண்ணுங்கள், கொண்டு போய் அந்தந்த கோவில்ல கொண்டு போய் கும்பாபிஷேகம் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டோம். தெய்வங்களுக்கு ஜெயிலிருந்து விடுதலை கொடுத்தவரே நம் ராமானுஜர். சிவனுக்கும் முருகனுக்கும் அம்மனுக்கும் எல்லாம் ஜெயில கிடக்கிற மாதிரி கிடந்தா அத்தனை விக்கிரகங்களையும் கொண்டு போய் மறுபடியும் அந்தந்த கோவில்ல பிரதிஷ்டை பண்ண வச்சார். பெரிய புரட்சி ராமானுஜர் பண்ணது. அதுக்கப்புறமா என்னன்னா, நான் தேடின்னு வந்த என் பெருமாளை காணமே, இன்னும் வேற எந்த அறையில வச்சிருக்கேன், எந்த அறையில தெய்வங்கள் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன், இல்ல இந்த ஒரு அறை தான், வேற தெய்வங்கள் எங்கேயுமே கிடையாது அப்படி சொல்லி நினைச்சவே அந்த முஸ்லீம் ராஜாவுடைய மனைவி இருக்காளே அந்த ராணி, இந்த முஸ்லீம் ராணி சொன்னா கொஞ்சம் இங்க வாங்க அப்படின்னு தனியா கூட்டிட்டு போயிட்டு, நம்ம பொண்ணு பிபி இருக்காளு 5-6 வயசு பொண்ணு, அந்த பிபி இருக்காளு அவ ஒரு சிலையை வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கா, பொம்மையை வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கா, அந்த பொம்மை தான் இவர் தேடின்னு வந்த சாமியான்னு கேளுங்க அப்படின்னாலோ இல்லையோ. ஓ நம்ம பொண்ணு வேற ஒண்ணு வச்சிருக்காளா, அந்த பொண்ணு வச்சிருக்கிற அவ சிலைங்கிறா பொம்மைங்கிறா, அதுதான் இப்ப இருக்கிற செல்ல பிள்ளை. அந்த பொண்ணு விளையாடுறதுக்கு வச்சிருக்காளாம். இவ எப்பெல்லாம் குளிக்கிறாளோ அப்ப அந்த பெருமாளுக்கு குளிப்பாட்டுவோம். இவ ஏதாவது சாப்பிட கிடைச்சதா இவ சாப்பிடச்சவே அந்த பெருமாளுக்கு ஊட்டிட்டு சாப்பிடுவோம். அது ஒரு பொம்மைன்னு முதல்ல நினைச்சு விளையாடுறதுக்குன்னு வச்சிருந்தா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொம்மை கிட்ட இவளுக்கு இருக்கிற பிரேம வளர 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 அது பொம்மையா இல்லை பெருமாளா பேச ஆரம்பிச்சு. அப்புறமா என்னன்னா, விக்கிரகமா இருக்க மாட்டார், கண்ணனாகவே வந்து இவளோட பேசி கட்டி பிடிச்சி உருண்டு பரண்டு விளையாடி எல்லாம் பண்ண அவளுக்கு மாளாத காதல் உண்டாயிடுது. இந்த பெருமாள் யாருக்குதான் பக்தி வராது, பெருமாளை பார்த்தா கிருஷ்ணனை பார்த்தா யாருக்கு தான் வரும். கண்ணனா இருந்து விளையாடுறான், மாளாத காதல் உண்டாயிடுது அந்த பொண்ணுக்கு. யாராவது வந்துட்டாளானா விக்கிரகமா இருப்பார் அந்த பெருமாள், யாரும் இல்லையானா கண்ணனா விளையாடிட்டு இருப்பார். இப்படி செல்ல பிள்ளை விளையாடிட்டு இருக்கார் ராமபிரியான். இது அவன் அம்மா அப்பா கூட தெரியாது, ராஜாவுக்கும் தெரியாது, ராணிக்கும் தெரியாது. இந்த ராஜா சொன்னா, என் பொண்ணு ஒரு பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்கு, அந்த சிலை தானான்னு வந்து பாருங்க. அவனுக்கு அது சிலை பொம்மை, ராமானுஜருக்கு இது பேசுற தெய்வம் பகவான் எம்பெருமான் நம்பெருமான்றார். உடனே ராமானுஜர் சொன்னார், சரிப்பா உன் பொண்ணு இருக்கிற இடத்துக்கு நான் வரேன்றார். முஸ்லீம் ராஜாவுடைய பொண்ணு ஒரு ராஜகுமாரத்தி கன்னியா மடத்துல இருக்கா. அந்த இடத்துல ஒரு வைதிகரான பிராமணனே போகக்கூடாது, அதுல சன்னியாசிகளுக்கு தலைவரான ராமானுஜர் வேற வழியில தான் பெருமாளுக்காக அங்க போறார். அங்க போனா அதே சொப்பனத்தை பார்த்த பெருமாளை வச்சிருக்கா அந்த பொண்ணு கட்டி பிடிச்சு உட்காந்து. ராமானுஜர் பார்த்தார், ஒரு பொண்ணு இந்த பெருமாளை கட்டி பிடிச்சிருக்காளே, 5-6 வயசு பொண்ணு, சிறுமிதான். ராமானுஜர் ஆசையா பார்க்கிறார், பரவாயில்லையா அவருக்கு இவ்வளவு பிரேமையை உண்டாக்கிட்டார் இந்த பெருமாள் அப்படின்னு சந்தோஷப்படுறார். ஒரு பக்கம் இந்த பெருமாள் தான் நான் தேடின்னு வந்தது, இந்த பெருமாள் தான் நான் தேடின்னு வந்தேன் அப்படின்னார் ராமானுஜர். உடனே அவன் சொன்னா, அடி பிபி இந்த பார் குழந்தை, இந்த சாமியார் வந்திருக்காரு, இந்து சாமியார் இருக்கு, ரொம்ப பெரியவர், அவருடைய பொம்மையா அது அவர்கிட்ட கொடுத்துரு, இதே மாதிரி உனக்கு வேற ஒரு பொம்மை வாங்கி தரேன் என்ன அப்படின்னா. அந்த சாமியார வேற பொம்மையை தூக்கி போக சொல்லு, இதை நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறான் அந்த பொண்ணு. உடனே சாமியை தரமாட்டேங்குது, சாமி அதேதான் ஆசையா வச்சுன்னு விளையாடுறது இந்த பொம்மைய, ஒன்று செய்யறேன், இதே மாதிரி தங்கத்துல ஒரு விக்கிரகம் பண்ணி உங்க கையில கொடுத்துறேன், இந்த விக்கிரகத்தை இங்கேயே வச்சுட்டு போயிடுக்கோ அப்படிங்கிறான் ராஜா. அதே மாதிரி தங்கத்துல ஒரு விக்கிரகம் பண்ணி உன் பொண்ணுக்கு கொடுத்துரு, இந்த விக்கிரகத்தை என்கிட்ட கொடு அப்படின்றார் ராமானுஜர். அந்த பொண்ணை பார்த்து, உனக்கு தங்கத்தை இதே மாதிரி ஒரு விக்கிரகம் பண்றேம்மா, பண்ணி கொடுக்குறேன், இந்த சாமியை கொடுத்துரு அப்படின்னா. அவரை வேற சாமி எடுத்துட்டு போக சொல்லு, நான் தர மாட்டேன். ராமானுஜருக்கு போட்டி அந்த 6 வயசு பொண்ணு, 6 வயசு பொண்ணுக்கு போட்டியா ராமானுஜர். ராமானுஜரும் அடம் பிடிக்கிறார், அந்த பொண்ணும் அடம் பிடிக்கிறது, இந்த தெய்வம் தான். ராஜா பார்த்தான், இப்படி பார்த்தான், இந்த சாமியாரை பார்த்தா மகா தேஜஸ்வியா இருக்கார், தெய்வம் மாதிரி இருக்கார். இந்த பக்கம் திரும்பினா பொண்ணுகிட்ட பாசம். உடனே பார்த்தான், தர முடியாதுன்னு சொல்லவும் முடியல இந்த பெரியவர்கிட்ட. இந்த பொம்மையை கொடுத்தா உயிரியே விட்டுருவேங்கிறது. என்ன பண்ண, தர்ம சங்கடமா போயிடுது ராஜாவுக்கு. என்ன இப்படி பார்த்தா சாமி பொண்ணை விட்டு கொடுக்கல, வாசத்தினால பொண்ணை விட்டு கொடுக்கல. இப்படி திரும்பினான், சாமி உங்களுக்கு கனவுல இந்த தெய்வம் வந்து கூட்டுதுன்னு சொன்னீங்க,
அந்த தெய்வம் வந்து கூட்டுதானே நீங்க வந்திருக்க. அப்படி அந்த தெய்வம் வந்து கூட்டது சத்தியமா இருந்தா நீங்க கூப்பிடுங்க, வந்தா தூக்கிட்டு போயிடுங்க. நீங்க கூப்பிட்டு பாருங்க, வந்தா தூக்கிட்டு போயிடுங்க அந்த தெய்வத்தை. ராமானுஜருக்கு பக்திக்கு ஒரு பரீட்சை வைக்கிறாங்க முஸ்லீம் ராஜா. ராமானுஜர் சளைச்சவரா அடுத்த நிமிஷம் பாடுறார், வருக 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 இங்கே வாமன நம்பி வருக இங்கே, கரிய குழல் செய்யவாய் முகத்து காகுத்த நம்பி வருக இங்கே, அரியனிவன் எனக்கு என்று நங்காய் அஞ்சனவண்ணா அசலகத்தார் பரிபவம் பேச தரிக்ககில்லே, பாவியேனுக்கு இங்கே போதராயே. இந்த பெருமாளுக்கு பேரே ராமப்பிரியன்னு பேர். இங்க ஆழ்வார் ஏற்கனவே பாடி வச்சிருக்கார். இது ராமானுஜர் பாடி கூப்பிடுறதுக்குன்னே முன்னாடி பெரியாழ்வார் பாடின மாதிரி. வாமன நம்பி வருகை இங்கே, காகுத்த நம்பி வருகை. காகுத்தன்னா ராமர், இது பேர் ராமப்பிரியன். அதுக்கேற்ற மாதிரி காகுத்த நம்பி வருகை இங்கே, வருக வருக வருக, ஓடிவாராய் சம்பத் புத்ரா அப்படிங்கிறார். ஓடிவாராய் செல்லப்புள்ளாய், செல்ல குழந்தை செல்லக்குட்டி ஓடிவாடா. அப்படி யசோதம்மா எப்படி என் புத்திரன் கோவிந்தன் அப்படின்னு கூப்பிடுவாளோ அத மாதிரி ஓடிவாராய் செல்லப்புள்ளாய் அப்படின்னு செல்லக்குட்டி செல்லராஜா ராஜா குட்டி அப்படின்னா கொஞ்சி கூப்பிடுறா. விக்கிரகம் தானே. அந்த பிபி நாச்சியார் 6 வயசு பொண்ணு வச்சு கட்டி பிடிச்சிருக்கா இல்லையா, அந்த பொண்ணை உதறிட்டு கால்கள்ல சலங்க ஜல் 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 ஜல்னு கொஞ்சம் ஜல் 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 ஜல்னு அந்த விக்கிரகமா இருக்கிற பெருமாள் அப்படியே ஓடி வந்து ராமானுஜர் மடியில வந்து உட்காந்துட்டார் பெருமாள். செல்லக்குட்டி அப்படின்னு சேர்த்து கட்டிட்டார் ராமானுஜர். உடனே அந்த பொண்ணு சும்மா இருப்படா, நாதா நாதா நான் உயிர் போற தசை அடைஞ்சிட்டா நாதா நாதான்னு கத்தினா, இன்னும் ராமானுஜருடைய கையை உதறிட்டு கால்கள்ல சலங்க கொஞ்சம் ஜல் ஜல் ஜல்னு இந்த பிபி நாச்சியார்ட்ட ஓடுறார் இந்த பெருமாள். உடனே செல்லப்பிள்ளாய் அப்படின்னு கத்துறார் ராமானுஜர். அங்க அந்த பொண்ணை உதறிட்டு இங்க ஓடி வர, இந்த ராமானுஜரை விட்டுட்டு அங்க ஓட. பார்க்கறதுக்கு விக்கிரகம் தான், மனுஷ ரூபத்தில் விக்கிரகமே. கால்கள்ல சலங்க கொஞ்சம் இங்க போறதும் அங்க வருதும், இங்க போறதும் அங்க வருதும் ஓடுறதும். ஒரே சமயத்துல இங்க இருந்து யசோத கூப்பிடுறா, அதே சமயத்துல அங்க ராதை கூப்பிடுறா. காதலியான ராதை, அம்மாவான யசோதை. இங்க ராமானுஜர் யசோதை, அந்த பொண்ணுதான் ராதை. 2 பேருக்கு மத்தியில கண்ணன் அகப்பட்டு இந்த பக்கம் காதலி, அந்த பக்கம் அம்மா. யார்கிட்ட போறதுன்னு தெரியாத திண்டாடுறதான கண்ணன் செல்ல பிள்ளை இப்படி ஓடுறதும் அப்படி ஓடுறதுமா இருக்க. இப்படி பார்க்கலாம் குடுகுடுன்னு ஓடுறது, இப்படி பார்த்தா இப்படி குடுகுடுன்னு ஓடுறது. இது என்னன்னா அது விக்கிரகம் ஓடுறதே, இது என்னது நிஜமாவே தெய்வம் தான் ஓடுறதா? இது வந்து நம்ம பொண்ணுடைய பெருமையா, இந்த தெய்வத்தினுடைய பெருமையா, வந்த சாமியாருடைய பெருமையா? என்னன்னா விக்கிரகம் இப்படி இப்படி ஓடுறதே, சலங்க சத்தம் கேட்கறதே அப்படின்னு பார்த்தா அந்த முஸ்லீம் ராஜா வெலவெலத்து போச்சு. சாமி உங்களுடைய மகிமையா பொண்ணுடைய மகிமையா விக்கிரகத்து மகிமையா தெரியல, இந்த விக்கிரகத்தையும் எடுத்துக்கோங்க, என் பொண்ணையும் அழிச்சு போயிடும். இந்த தெய்வம் இல்லையான இந்த விக்கிரகம் இல்லையான என் பொண்ணு செத்து போயிடும், உயிரே விட்டுரும் போல இருக்கு அதனுடைய நிலைமையை பார்த்தா. இந்த பெருமாள் இல்லையானா அந்த பொண்ணு உயிரை விட்டுரும். அது உயிரோட எங்க இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து பார்த்துக்கிறேன், இந்த பெருமாளையும் அடிச்சுக்கோங்க, இந்த தெய்வத்தோட சேர்த்து என் பொண்ணையும் கொடுத்துட்டேன். அது மட்டும் இல்லை, நாளைக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய வயசு 6-7 வயசு ஆயிடுத்து, கல்யாணம் பண்ண வயசு ஆயிடுத்து. அதனால அது எப்படி இருந்தாலும் அதுக்கு சீர் சரத்தியெல்லாம் நான் பண்ணணும். அதனால் நிறைய தங்க காசுகள், வைர வைடூரிய கோமேதகங்கள்லாம் கொடுக்குறேன். எல்லாம் என் வீட்டு மாப்பிள்ளையா நினைச்சிட்டு இந்த விக்கிரகமான அந்த தெய்வத்துக்கே எல்லா சீரும் கொடுக்குறேன், அழிச்சுன்னு போங்க சாமி அப்படின்ட்டான். அந்த பொண்ணும் குஷியா பெருமாள் கையை பிடிச்சி கிளம்பிடுது. ஏன்டா இது இருந்து முஸ்லீம் வீட்டு பொண்ணு பெருமாளை காதலிக்கலாமா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா மதம் இனம் ஜாதிங்கிறதெல்லாம் மனசுல ஏற்பட்டதா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஸ்ரீமன் நாராயணன் ஒருத்தன் தான் நம்ம எல்லாருக்கும் நாயகன். நம்ம எல்லாரும் அவனுக்கு மனைவி தான். நம்ம அந்த உறவை தெரிஞ்சுக்கல. திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடின்னு ஆண்டாள் சொல்றது போல மகாலட்சுமிக்கு எப்படி கணவன் ஆறானோ அது மாதிரி நம்ம எல்லாருக்கும் கணவன் ஸ்ரீமன் நாராயணன் தான், பதி. ஜெகநாதன் பேர் அவனுக்கு. அப்பேற்பட்டதான் பகவான அந்த பொண்ணு புரிஞ்சுட்டு பக்தி பண்ணிட்டு கிளம்பிட்டான். முஸ்லீம்ல பிறந்தவளா இருந்தா கூட, முஸ்லீம்ல பிறந்தவனா இருந்தா கூட கிருஷ்ண பக்தி பண்ணி வைகுண்டத்தை அடையலாம் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் மகாலட்சுமி தாயாரே, ஸ்ரீதேவி தாயாரே இப்போ பூமியில பிபி நாச்சியார்னு பேர்ல முஸ்லீம் பொண்ணா பிறந்திருக்கா. ராமானுஜர் பாதார் அந்த பெருமாளை செல்ல பிள்ளைய ஒரு பல்லக்கலையும், அதுக்கு பின்னாடி அந்த பிபி நாச்சியார ஒரு பல்லக்கலையும் எழுந்தள பண்ணி ராமானுஜர் ஒரு பல்லக்கலை வரணும் இல்லையா, இப்போ வந்துட்டு இருக்காரு ராமானுஜர் பல்லக்கலை. இப்போ வரார்
அன்னைக்கு பல்லக்கில் வரல, நடந்தே வராராம். பெரும்பாலும் பிராட்டிக்கு பல்லக்கில் வரா, நம்ம நடந்துதான் போகணும் அப்படின்னு வராராம். ராமானுஜர் உள்ள வந்துட்டு போனோடனே மேலே ராமானுஜர் சரித்திருக்கு, எல்லாரும் போயிடாதீங்க, வந்து உட்காரலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.